எடப்பாடி அவர்கள் வந்து அந்த 25 எம்எல்ஏக்களையும் பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. கொரோனா உத்தரவை மீறி இருக்கிறார்கள். கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா சட்டமன்ற நடவடிக்கை எடுப்பதற்கு சபாநாயகருக்கு தான் அதிகாரம் இருக்கு. பேரவைத் தலைவர் அப்சல்யூட்லி ஆளுங்கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாகத்தான் வெளிப்படுவார் இந்த விவகாரத்துல. அப்ப விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் மீது நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் சட்டப்பேரவையில? இவ்வளவு பெரிய பட்டியலை மாவட்ட செயலாளர்களை நீக்கிறீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இது எவ்வளவு பெரிய தவறு. ஒரு லெட்டர்பேடு கட்சியாக அதிமுக போனால் கூட பரவாயில்லை, அதிகார வெறி அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவரை நீக்கி கொண்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிற காலமும் வெகு தொலைவில் இல்லை என்று. புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நீக்கிறீங்க, திருச்சி மாவட்ட செயலாளர், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர், இப்படி வரிசையா மாவட்ட செயலாளர்களை நீங்க நீக்கிருக்கீங்க. நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றியதை போல எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றி விட்டு சி வி சண்முகத்தை ஒருங்கிணைப்பாளர், SP வேலுமணியை இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு கட்சி நடத்துவதற்கான அந்த வேலையை துவங்குறதுக்கான சாத்தியம். எடப்பாடி அவர்களும் வந்து நேற்று பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். அதாவது எங்க கட்சி எம்எல்ஏக்குள்ள வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு. குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது எப்படி விஜய் போவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் எல்லா கட்சியினுடைய அலுவலகத்துக்கும் சோபா போகுது? இந்த சோஃபாவுக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு கேட்டார். விஜயால் நேரடியாக பதில் சொல்ல முடிஞ்சா? விஜயினுடைய கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன தேவை சி வி சண்முகம் தரப்புக்கு வந்துச்சு, என்ன தேவை SP வேலுமணி தரப்புக்கு வந்துச்சு? நாங்க வந்து கூட்டணிக்கு போறோம், நாங்க வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னது யாரு? லீமா ரோஸ் தானே சொன்னாங்க. லீமா ரோஸுக்கு அதை சொல்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? அவங்க அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரா? லீமா ரோஸுக்கு ஒரு மேஜர் ரோல் இந்த அலையன்ஸை பிக்ஸ் பண்றதுல இருக்கு. அது பணம் சம்பந்தப்பட்டதாக. ஏன்னா லீமா ரோஸ் என்ன கொள்கை சார்ந்து நிற்கக்கூடியவரா? பியோர்லி மணி பேஸ்ட். தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடந்தது. அதில் வந்து தாவேக்காவுக்கு கிட்டத்தட்ட 144 வாக்குகள் வந்து பெற்று தாவேக்கா வந்து முன்னிலையில் இருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள், அதாவது ஒரு தரப்பு வந்து எம்எல்ஏக்கள் 25 எம்எல்ஏக்களும் வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. எடப்பாடி தரப்பில் இருக்க எம்எல்ஏக்கள் 22 எம்எல்ஏக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதிமுக ஒரு பிளவுக்கு மீண்டும் ஆளாகி இருக்கிறது என்பதைத்தான் நேற்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் படம் பிடித்து காட்டின. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எப்போது வந்ததோ அப்போதிலிருந்து அது வருடத்துக்கு ஒரு முறை பிளவை சந்தித்துக் கொண்டே வருகிறது. மிக நீண்ட நெடிய பயணத்தை கொண்ட அதிமுக ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம், இராணுவ கட்டுப்பாடு மிக்க இயக்கம் என்கிற பெருமையை பெற்ற அதிமுக இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய செய்திதான். இரு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இரு திராவிட கட்சிகளுக்குள் தான் எங்கள் ஆட்சி அதிகாரம் உருண்டோடி கொண்டிருக்கும் என்பது தமிழ்நாட்டினுடைய நன்மையாகவே பார்க்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய போட்டி அப்படியானதாகத்தான் இருந்தது. இப்ப அந்த கட்சியில் ஒரு கட்சி அழிந்து போய் கொண்டிருக்கிறது, கண்ணுக்கு முன்னால் மெல்ல மெல்ல கரைகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வருத்தத்தோடு பார்க்கிறார்கள். இதற்கு முழு முதல் காரணமாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப கூட இத்தனை நாட்கள் கழித்து சி வி சண்முகம் தரப்பு நேற்றைக்கு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்க வந்து சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஒன்றாக இணைக்க சொல்லி சொன்னோம், ஆனா அவர் செய்யலன்னு. ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே விரும்புவதில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி கையில் தான் அது அதிகாரம் இருக்க வேண்டும் என்று கருதுகிறார். அந்த அதிகாரம் உண்மையிலேயே பலம் வாய்ந்த அதிகாரமா அல்லது பலவீனமான அதிகாரமா என்றெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. ஒரு லெட்டர்பேடு கட்சியாக அதிமுக போனால் கூட பரவாயில்லை, ஆனால் அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய தலைமையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நபராக வெளிப்படுகிறார். அவருக்கு கட்சி நலனை தாண்டி அதிகார வெறி அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இப்போது கடைசியாக அவருடைய நிழலாக பார்க்கப்பட்டவர்கள் அந்த ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி பேலஸ் என்கிற அந்த திருமண மண்டபத்தில் நடந்த அதிமுகவினுடைய பொதுக்குழுவை மெல்ல பின்னோக்கி சென்று பார்க்கிறேன். OPS-உம் வைத்திலிங்கமும் அந்த பொதுக்குழுவை புறக்கணித்து விட்டு வெளியேறுகிற போது அடுத்த பொதுக்குழு அதே அரங்கத்துக்குள் நடைபெறுகிறது. வேறு ஒரு தேதியிட்டு ஒரு பொதுக்குழு நடைபெறுகிறது. அந்த பொதுக்குழுவில் சி வி சண்முகம் எப்படி பேசினார், எப்படி வெளிப்பட்டார்? அப்படி பேசிய சி வி சண்முகம் அவருக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு தலகர்த்தராகவே இருந்த, எடப்பாடி பழனிசாமிக்கு தலகர்த்தராகவே இருந்த SP வேலுமணி, புதுக்கோட்டையில் அவருக்கு இயக்கம் வளர்ப்பதற்கு பெரும் துணையாக இருந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அவருக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம்? வெறும் தேர்தல் தோல்வி மட்டும் காரணமா? இல்ல, அதை கடந்து
அதிமுக பலகீனப்பட்டு கொண்டே போகிறது. அது பலகீனப்படுவதற்கு முழு முதற் காரணமாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்கிற குற்றச்சாட்டையும் அவர்கள் சேர்த்தே வைக்கிறார்கள். நான் இதை 2 விதமாக பார்க்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டா, அதிகாரத்தில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஆசை இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து விட்டது. ஆனால் அதிகாரத்தை கையை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லை, அதிகாரத்துக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நம்முடைய தலைமையில் நிற்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு. இப்ப ஒட்டுமொத்தமாக அதிமுகவை எடுத்துட்டு போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, மைனாரிட்டியா போயிடுறாரு எடப்பாடி பழனிசாமி. மெஜாரிட்டி ரோல் விஜய்க்கு போயிடும். விஜய்க்கு ஒரு மெஜாரிட்டி ரோல் கொடுத்து நாம ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்கோம், முதலமைச்சரா இருந்திருக்கோம். இந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்றுதான் போட்டியிலேயே நின்றார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுன்னு. ஆனா அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்துருச்சு. முதலமைச்சர் நாற்காலிக்காக தேர்தல் களத்தில் முந்தி நின்ற திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு போட்டியிட்ட அதிமுக அந்த நிலையை கூட அடையவில்லை என்கிற முடிவு தேர்தலில் கிடைத்ததற்கு பிறகு அதிமுகவில் இருந்த ஒரு பிரிவு இப்போது எதிர்ப்பு குரலை கிளப்பி இருக்கிறார்கள். இன்னும் பல துண்டுகளாக அதிமுக பிளவுண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது அதிமுகவுக்கு நல்லதில்லை என்பதை தாண்டி அதிமுக என்கிற கட்சியை நம்பிய தொண்டர்கள் மனக்குமுறலை நான் உணர்ந்து கொள்றேன். அதை கடந்து இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, எம்ஜிஆர் உருவாக்கிய கட்டமைப்பு, அதை அப்படியே கட்டி காத்த ஜெயலலிதா அம்மையாரினுடைய ஆளுமை இப்போது கடைசியாக கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக மாறி போயிருக்கிறதே என்று நினைக்கிற போது, இந்த இடத்தை நிரப்புவதற்கு விஜயினுடைய அரசியல் கட்சி வந்திருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய செய்தி. இப்ப அதிமுக அடுத்து என்னவாக போகும்னா, எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றியதை போல எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றி விட்டு புதிய பொதுச் செயலாளர், புதிய ஒருங்கிணைப்பாளர் அல்லது புதிய இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த நிலைக்கே மீண்டும் வருகிறது அதிமுக. மீண்டும் பழைய நிலைக்கே வருது அதிமுக. அதிமுக ஒரு சீரான நிலைக்கு வருவதற்கு இன்னும் கால அவகாசம் எடுக்கும். சீரான நிலைக்கு வருமா என்பது தெரியாது. மீண்டும் பழைய நிலைக்கே வருவதன் மூலமாக அதிமுக மேலும் மேலும் பலகீனப்பட்டு போகும் என்றே நான் பார்க்கிறேன். சார், நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் சி.வி. சண்முகம் அவர்கள் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காரு. அதாவது பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் எடப்பாடி அவர்கள் திமுகவுடன் ஆதரவுடன் நம்ம ஆட்சி அமைக்க போகிறோம், அதாவது நான் முதலமைச்சர் ஆக போகிறேன் அப்படின்றது எடப்பாடி அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுது. டெல்லியிலிருந்தும் அனுமதி பெறப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது திமுக அதிமுக கூட்டணி என்பது சாத்தியப்படாத ஒன்று. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், சி.வி. சண்முகத்துக்கும் தெரியும். சி.வி. சண்முகம் காரணத்தை தேடுறாரு. அதற்கு அவருக்கு கிடைத்திருக்கிற காரணம், ஒன்றுபட்ட அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி விரும்பல. இன்னொரு பக்கம் அதிமுக திமுகவோடு கூட்டு சேர முயற்சித்தது. இப்படியான குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறாரு. அப்போ நீங்க அதிமுக பலகீனப்பட்டு போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, திமுகவோடு கூட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க. இப்ப 2 வேறு விதமான குற்றச்சாட்டுகளுக்குள்ள போறாரு சி.வி. சண்முகம். எந்த குற்றச்சாட்டு உண்மை, எந்த குற்றச்சாட்டு பொய்? ஒரு பக்கம் நீங்க எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு பேச்சுவார்த்தைக்கு போனாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுகவோடு பேச்சுவார்த்தைக்கு போனாரு அப்படின்னு சொன்னா, நீங்க திமுகவோடு அவர் பேசியதை அம்பலப்படுத்துவதில் என்ன சிக்கல் உங்களுக்கு இருந்தது? அந்த சிக்கலை யார் கலைந்தது, எப்போது நீங்கள் கலைந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ எடப்பாடி பழனிசாமி மீது புகார் சொல்ல வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கு. அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை என்ன, மக்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாமலேயே சி.வி. சண்முகம் சொல்றாருன்னு தான் நான் பாக்குறேன். அதிமுக திமுக கூட்டணி என்பது சாத்தியப்படாத ஒன்று. அது எப்படி சாத்தியப்படும்? தமிழ்நாட்டுல அரை நூற்றாண்டு கால அரசியலை பார்த்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும். இன்னும் குறிப்பா சி.வி. சண்முகத்துக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு குற்றச்சாட்டை எடுத்து விட்டறிய வேண்டும் என்பதற்காக போகிற போக்கில் எடுத்தெறிந்திருக்கிற குற்றச்சாட்டாகத்தான் நான் இதை புரிந்து கொள்றேன். ஏன்னு சொன்னா, இவர்களுக்கு விஜயோடு சென்று கூட்டு வைத்து மந்திரி சபையில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி நான் முன்பே சொன்னதை போல இந்த கூட்டணியில மைனாரிட்டி ரோல் பிளே பண்ற ஒரு லீடர்ஷிப் வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவருடைய ஈகோ அவரை தடுக்குது. அதனால அவர் வேறு சில யோசனைகளுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாரு. வேற என்ன நடக்க போகுதுன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்க அறிவிக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தோம், அது மாதிரியான ஒரு முயற்சி நடந்ததுன்னு சொல்றாரு சி.வி. சண்முகம். இப்ப இது திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்தா அப்ப எந்த கூட்டணி? அப்ப திமுக அதிமுக கூட்டணியா? அப்ப நீங்க திமுக அதிமுக கூட்டணின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி மேல வச்சுட்டு, அண்ணன் திருமாவை முதலமைச்சராக்கிறதுக்காக நாங்க சொன்னோம், அதை அவர் ஒத்துக்கல, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரணும்னு சொன்னோம் அப்படின்னா, அப்ப அது எந்த கூட்டணியில? விஜயோட கூட்டணியில அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கணும்னு சி.வி. சண்முகம் பேசினாரா? அப்ப இந்த முரண்பாடுகள் உங்களுக்கு புரியுதா?
போகிற போக்கில் வைக்கிற குற்றச்சாட்டு என்பதால் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சி.வி. சண்முகம் பேசுறாரு. ஒரு பக்கம் திமுக கூட்டணின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் நாங்க அண்ணன் திருமாவை முதலமைச்சர் கேண்டிடேட்டா முன்மொழியறதுக்கு தயாராக இருந்தோன்றாரு. இதுல எது உண்மை? அப்ப அண்ணன் திருமாவை விஜய் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்தாரா? விஜயோடு சேர்ந்து கூட்டு வைப்பது தயாரா? அப்ப அண்ணன் திருமா தான் முதலமைச்சர்னா அது திமுக கூட்டணியாகத்தான் இருக்கு. அப்ப நீங்களும் அதை தானே ப்ரப்போஸ் பண்ணதாக பொருள் கொள்ளப்படும். எனவே இந்த குற்றச்சாட்டு ஒரு உயிர்ப்பில்லாத குற்றச்சாட்டு என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதை தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் அந்த 25 எம்எல்ஏக்களையும் பதவியிலிருந்து நீக்கியிருக்காரு. இதுக்கு அடுத்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் எடப்பாடி தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. சி.வி. சண்முகம் வேலுமணி அவர்கள் தரப்புல இருந்தும் சொல்லப்படுதே சார். அதாவது கொறடா உத்தரவை மீறி இருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக சட்டப்பேரவைக்குள்ள என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கேள்வி. கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா சட்டமன்ற நடவடிக்கை எடுப்பதற்கு சபாநாயகருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல தனபால் டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை என்ன செய்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். அங்க எப்படி பிரச்சனைகள் வந்தது, அதை எப்படி கையாண்டாங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்வதை கேட்டுக்கொள்கிற சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் இல்ல. ஏன்னா பேரவைத் தலைவரே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்றுபட்ட அதிமுக என்று ஒரு முயற்சியை எடுத்தார் ஜே.சி.டி. பிரபாகரன். அந்த முயற்சிக்கு துணை நிற்க இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த முயற்சியை ரொம்ப உதாசனப்படுத்தி கேவலப்படுத்தி இழிவாக பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அதெல்லாம் ஜே.சி.டி. பிரபாகரன் மறந்துடுவாரா? ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, இப்ப தங்களுக்கு ஆதரவாக வந்திருக்கிற எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னா சபாநாயகரனுடைய தரப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாவேகா அதை எளிதாக கடந்து சென்றுமா? அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க சொல்லுமா? அப்ப பேரவைத் தலைவர் யாராக இருப்பாரு? பேரவைத் தலைவர் அப்சல்யூட்லி ஆளுங்கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷனாகத்தான் வெளிப்படுவார் இந்த விவகாரத்துல. அப்ப விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் மீது நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும் சட்டப்பேரவையில? கடந்த காலத்துல எடுத்த நடவடிக்கைகளுடைய சாட்சிகள் இருக்கு இல்லையா? அதனால அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. கட்சி நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப இதுலயே இன்னொரு சிக்கல் இருக்கு. கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டணுங்கிறாங்க. பொதுக்குழுவுல கோரம் இல்லாம போயிடுச்சுன்னா இப்ப நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கை ஒரு வேலை செல்லாது அப்படின்னு ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க. பொதுக்குழுவை கூட்டுவதற்கு முன்பாக எத்தனை பேரை நீங்க நீக்குவீங்க? இப்ப நீக்கினவங்க எல்லாருமே அதிமுகவினுடைய உறுப்பினர்களாகவே தொடருவாங்களே. இப்ப இத்தனை மாவட்ட செயலாளர்களை நீக்கி இருக்கீங்க நீங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் எதிரணியாக போய் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் நீக்கிறீங்க, திருச்சி மாவட்ட செயலாளர், தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர், இப்படி வரிசையா மாவட்ட செயலாளர்களை நீங்க நீக்கி இருக்கீங்க. நீக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டி நாளைக்கு அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு வந்தா மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு வழக்கு போகும். அதிமுகவினுடைய வழக்கு மீண்டும் ரீஓபன் ஆக போகுது. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தொடுத்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அவர் திமுகவுக்கு போனதுனால ரூட் கிளியர்னு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப புதிய வழக்குகள் சேர்ந்துடும். அப்ப எகைன் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் நான் சொன்ன பழைய நிலைக்கு திரும்பவும் அதிமுக போகுது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கான்செப்டுக்கு வருவாங்க. சி.வி. சண்முகத்தை ஒருங்கிணைப்பாளர், எஸ்.பி. வேலுமணியை இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு கட்சி நடத்துவதற்கான அந்த வேலையை துவங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நடவடிக்கை என்பது கட்சி ரீதியான நடவடிக்கை. இது ஒரு தற்காலிகம் தான். இந்த நடவடிக்கையில் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி நின்று கட்சியை மீட்டுருவாக்கம் செஞ்சிருவாரா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். சரி, எடப்பாடி அவர்களும் நேற்று பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். அதாவது எங்க கட்சி எம்எல்ஏக்குள்ள குதிரை பேரம் நடந்திருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இதை தொடர்ந்து அந்த 25 எம்எல்ஏக்கள் கிட்டேயும் 6 அமைச்சர்களும் 10 வாரிய தலைவர் பதவி அதாவது தாவேகா அரசு கொடுக்கறதாகவும் சொல்லப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது உண்மையா சார்? அதாவது குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது எப்படி விஜய் போவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் எல்லா கட்சியினுடைய அலுவலகத்துக்கும் சோபா போகுது. நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவர் ரொம்ப அழகா கேட்டார், இந்த சோஃபாவுக்குள் இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னு கேட்டார். விஜயால் நேரடியாக பதில் சொல்ல முடிஞ்சா? இன்னைக்கு அண்ணா திருமா மட்டும்தான் பேசியிருக்காரு. அது நாங்க ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோஃபான்னு சொல்றாரு. அது அவருடைய கருத்து. நான் அந்த கருத்துக்குள் போக விரும்பல. அப்போ ஒரு பேரம் நடக்காமலா நீங்க அமமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்து அதன் பிறகு டிடிவி தினகரன் போய் அவரை மிரட்டி அவர் இல்லைன்னு சொல்லி மீண்டும் சட்டப்பேரவையில உங்களுக்கு ஆதரவான குரல் எழுப்பி இன்னைக்கு அவரை கட்சியை விட்டு நீக்கிற நிலைமைக்கு அவருடைய ஒரு அரசியல் சூழல் தள்ளப்பட்டிருக்குன்னா இதுக்கு பின்னால் நடந்தது என்ன? தன்னியல்பாக அமமுகவினுடைய எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரா? இல்ல. நிச்சயமாக ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. வைகோ மாதிரியானால் தான் மகுடி வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல, குதிரை பேரம் நடக்கலன்னு சாட்சி பகுறாங்க. வைகோ போய் பார்த்தாரா குதிரை பேரம் நடக்கலன்றதுக்கு? வைகோ ரொம்ப யோகிய சிகாமணி இதுக்கு சாட்சி சொல்றாரு. அதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். நிச்சயமாக ஏதோ ஒரு பேரம் பேசப்பட்டிருக்கு. இல்லைன்னா இந்த 25 எம்எல்ஏக்கள் திடீரென அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அமைச்சராக உங்களை ஆக்குகிறோம், உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று சொல்லாமல் அவர்கள்
ஒரு யுத்தத்தை உட்கட்சிக்குள்ள தொடுத்தாங்க. அப்படி ஒரு ஆனா தேவையே பேரவையில இல்லையே. வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பதவிக்காக நாங்க ஆசைப்படல அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து பேசியிருக்காருல்ல சார். இல்ல அப்படித்தானே சொல்லி ஆகணும். நாங்க பதவிக்காக ஆசைப்படுறோம். 8 வந்து மந்திரி பதவி 8 பதவிகள் கேட்டிருக்கோம். வாரிய தலைவர்கள் பொறுப்பு கேட்டிருக்கோம். அதுக்காக நாங்க வந்து இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைன்னு தானே சொல்லி ஆகணும். ஆனா நடைபெறுகிற காட்சிகள் அதிமுகவுக்குள்ள ஏன் இப்படி ஒரு சூழல் வந்துச்சு? இப்படி ஒரு சூழல் வர வேண்டிய அவசியம் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு, விஜயினுடைய கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன தேவை சி.வி. சண்முகம் தரப்புக்கு வந்துச்சு? என்ன தேவை எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு வந்துச்சு? இவர்கள் யார் முதல்ல விஜயை காப்பாற்றுவதற்காக போவதற்கு? உங்களுக்கு என்ன கட்டாயம் எழுந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப ஏதோ ஒரு பெனிஃபிட், ஒரு பெனிஃபிஷியரியா இருந்துதான் நீங்க இந்த வேலையை செய்திருக்கீங்கிறது அரசியல் அறிந்த எல்லோருக்கும் தெரியும். சோலையங்குடி சும்மா ஆடாது. ஏதோ ஒரு கட்டாயம் இருந்திருக்கிறது. அந்த கட்டாயம் என்னவாக இருந்தது? அந்த நிபந்தனை என்னவாக இருந்தது அப்படின்னா, அது ஒரு குதிரை பேரமாக கண்டிப்பாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, இத கடந்த காலத்துல உட்கட்சிக்குள்ளேயே நிகழ்த்தியவர் தானே எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த யோகிதை இருக்கா முதல்ல? நீங்க குதிரை பேரம்னு சொல்லுகிற அந்த விஷயம் உண்மையிலேயே நடைபெற்றிருந்தாலுமே கூட அதை சொல்வதற்கான தெம்பும் திராணியும் அற்றவராகத்தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்க கூவத்தூர்ல பண்ணதை விடவா மோசமா பண்ணிட்டாரு விஜய். அப்ப உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு விஜயை பார்த்து நீங்க பேசுவதற்கு? எனவே எடப்பாடி பழனிசாமி 2021க்கு ஆட்சியை நகர்த்தி முடிக்கிற வரை 2021 அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அப்ப 2016 ஜெயலலிதா அம்மையார் மறைந்ததற்கு பிறகு கூவத்தூரில் துவங்கிய குதிரை பேரம் 21 வரை நீடித்தது. மாதா மாதம் கட்டிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கும், ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும். இல்லைன்னு மறுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி? அப்ப எடப்பாடி பழனிசாமி எதை காட்டினாரோ அந்த வழியில் தான் விஜய் பயணிக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை சொல்வதற்கு லாயக்கற்றவராக வெளிப்படுறார். நீங்க செஞ்சதுதான் சார் அவர் இன்னைக்கு செய்யறாரு. கண்டிப்பாக குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்பதில் எந்த அளவும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சி.வி. சண்முகம் அவர்களை நேர்ல சந்திச்சிருந்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த இடத்துல வந்து லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களும் வந்திருந்தாங்க. இப்போ சி.வி. சண்முகமும், லீமா ரோஸ் மார்ட்டின் இவர்களுக்கு நடுவுல வந்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்போ லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுக்கும், டிவிகே அவர்களுக்கும் வந்து ஒரு டீலிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் வந்து இப்ப எழுப்பப்படுதுல்ல சார்? இல்ல, திடீரென லீமா ரோஸுக்கு கொடுக்கப்படுகிற ஊடக முக்கியத்துவம், அதிமுகவில் திடீரென அவருக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு, இவையெல்லாம் சந்தேகத்துக்குள்ளானதாகவே இருக்கு. நீங்க சி.வி. சண்முகம் அதிமுகவில் நெடுங்காலமாக டிராவல் பண்றவரு. அண்ணன் ஆர் காமராஜ் அதிமுகவினுடைய நெடுங்கால மாவட்ட செயலாளர், 3 முறை மந்திரியாக இருந்திருக்காரு. அதே போல நீங்க எஸ்.பி. வேலுமணிய எடுத்துக்கோங்க. மரகதம் குமரவேல் கூட நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக டிராவல் பண்ணி வர்றாங்க. அந்த கட்சியினுடைய ஏற்ற இறக்கங்களில் துணை நின்றவர்களாக இருக்காங்க. லீமா ரோஸ் இப்பதான் கட்சிக்கு போனாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி ஐஜேகே, இப்பதான் ஏடிஎம்கே. போன உடனே லால்குடியில சீட்டு வாங்கினாங்க. லால்குடியில வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா திடீரென அதிமுகவினுடைய ஸ்டாண்ட் குறித்து லீமா ரோஸ் கிட்ட ஏன் கேக்குறாங்க? மரகத வெற்றிவேல்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்களா அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்களா? அண்ணன் ஆர் காமராஜ் கிட்ட போய் மைக்கு நீட்டுறாங்களா? என்ன நிலைப்பாடுன்னு கேக்குறாங்களா? விஜயபாஸ்கர்ட்ட போய் மைக்கு நீட்டுறாங்களா? எப்போது பார்த்தாலும் ஊடகத்தினுடைய மைக்குகள் லீமா ரோஸை நோக்கியே நீளுகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. விஷயம் இல்லாமல் இது இந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்காதுங்கிறத அரசியல் அறிந்தவர்கள் புரிந்து கொள்ள முடியுதா இல்லையா? அவங்கதான் சொல்றாங்க, விஜயோடு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்க வந்து கூட்டணிக்கு போறோம். நாங்க வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்னது யாரு? லீமா ரோஸ் தானே சொன்னாங்க. லீமா ரோஸுக்கு அதை சொல்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? அவங்க என்ன அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரா? ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஏஐஏடிஎம்கேவா அவங்க? அவங்க எப்படி அதை சொல்ல முடியும்? அப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிற இடத்தில் லீமா ரோஸ் இருக்கிறார். அதனாலதான் ஊடகம் அதை அப்சர்வ் பண்ணி அவங்க கிட்ட போய் மைக்க நீட்டுறாங்க. அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிற போது லீமா ரோஸுக்கு ஒரு மேஜர் ரோல் இந்த அலையன்ஸை பிக்ஸ் பண்றதுல இருக்கு. அது பணம் சம்பந்தப்பட்டதாக. ஏன்னா லீமா ரோஸ் என்ன கொள்கை சார்ந்து நிற்கக்கூடியவரா? அவருக்கு என்ன திராவிடியன் ஐடியாலஜியை முழுமையாக உள்வாங்கி பெரியார் அண்ணாவினுடைய தத்துவங்களை பேசக்கூடியவரா? அல்லது ஜெயலலிதா அம்மையாருடைய சாதனைகளை சொல்லி பேசக்கூடிய அந்த கொள்கையில் இயங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டு வரா? பியோர்லி மணி பேஸ்டு ஒரு இன்வால்மெண்ட், அவ்வளவுதானே. அப்ப அந்த மணி பேஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லேடியை நீங்க கொண்டு வந்து அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள நுழைக்கிறீங்கன்னா அதுல பணம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு தானே பொருள். அதுல பணம் தொடர்புடையதாக இருக்குங்கிறது தானே பொருள். எனவே அதற்குண்டான வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆனா அதிகாரப்பூர்வமான செய்தி வெளியாகாமல் ஏதோ ஒரு ஊடகமான செய்தியை வைத்துக்கொண்டு அதன் பின்னால் பேசுவதுங்கிறது ஒரு அறமாக இருக்காது. ஆனால்
இந்த சர்ச்சைகள் எல்லாம் அவரை சுற்றி நடப்பதற்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, தொடர்ச்சியா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. இத தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர்களே வந்து அவரே கட்சியிலிருந்து நீக்கிருவாருன்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது சார். இல்ல அதாவது நீங்க மாற்று கருத்து உடையவர்களினுடைய குரலுக்கும் மதிப்பளித்து அதிமுகவுள் அவர்களும் நீடிக்க செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இயங்கினாலும் அது அவருடைய லீடர்ஷிப்க்கு அழகு. நீங்க புதிதாக சக தோழன் ஒருவன் வந்துட்டான். ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கத்தான் செய்யும். சீனியர்ஸுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் சரி செய்து கொண்டு ஒரு கட்சியை வழிநடத்துற இடத்துக்கு வரணும். எதிர்த்தவர்கள் எல்லோரும் வெளியேறி போங்கள், உங்களை வெளியேற்றி விடுவேன் என்கிற குரலில் பேசுவது எப்படி சரியாக இருக்கும்? அது ரொம்ப தவறு இல்லையா? அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக செய்றாரு. பண்டுட்டி ராமச்சந்திரன் விஷயத்துல அப்படிதான் பண்ணாரு. பன்னீர்செல்வம் விஷயத்துல அப்படிதான் பண்ணாரு. அண்ணன் வைத்திலிங்கம் விஷயத்துல அப்படிதான் பண்ணாரு. ஜே.சி.டி. பிரபாகர் விஷயத்துல அப்படிதான் பண்ணாரு. கே.சி. பழனிசாமி விஷயத்துல அப்படிதான் பண்ணாரு. இப்படி தொடர்ச்சியாக அதிமுகவில் மாற்று கருத்து வைத்தவர்கள், அதிமுகவினுடைய நலனுக்காக தொடர்ந்து இயங்கியவர்களை எல்லாம் அப்படித்தான் செய்தாரு. இப்ப கடைசியாக கூட இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேசுவதில் என்ன சிக்கல் இருக்கு? ஒரு வருத்தம் வந்துருச்சு, தனியா இயங்குறாங்க. இதை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு தலைவரால் முடியாமல் ஒழுங்கு நடவடிக்கைன்னு போறாரு. அப்ப இவ்வளவு பெரிய பட்டியலை மாவட்ட செயலாளர்களை நீக்கிறீங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். இது எவ்வளவு பெரிய தவறு? 17 பேர் மாவட்ட செயலாளர். 17 மாவட்ட செயலாளர்களை ஒரேடியாக நீக்குவதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாலாகாத தனம் இதையெல்லாம் செய்திருக்கு என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால், நீங்கள் சொல்வதைப் போல அவரை நீக்கிக் கொண்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிற காலமும் வெகு தொலைவில் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சரி, இதுக்கு அடுத்து வந்து அதிமுகவுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அதிமுக தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த இயக்கம் அழிந்து போகக்கூடாது. அந்த இயக்கம் நிலை பெற வேண்டும். அண்ணாவின் பெயரை சொன்ன இயக்கம், இதை தாண்டி சமூக நீதி பேசிய இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளருக்குத்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை ஆசிரியர் வீரமணி அவர்கள் கொடுத்தார்கள். இடஒதுக்கீட்டை உறுதி செய்த பெருமை அந்த இயக்கத்துக்கு உண்டு. இப்படி பல பெருமைகளை கொண்டிருக்கிற அந்த கட்சி அழிந்து போவது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஆனால் வலிய சென்று அதனுடைய அழிவை அதிமுகவினரே செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரே செய்கிறார் என்று சொன்னால் யார் தடுக்க முடியும்? எனவே அந்த கட்சியினுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக மாறி இருக்கு. பாஜகவோடு கூட்டு வைத்தவர்களுக்கெல்லாம் இதுதான் நிலைமை என்று கடந்த 10 ஆண்டு காலமாக சொல்றோம் தமிழ்நாட்டில் எங்களை போன்றவர்கள். ஆனால் அதற்கெல்லாம் செவிமடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சொல்றாரு சி.வி. சண்முகம், எங்களை கேட்காம கூட்டு வச்சுட்டாருன்னு சொல்றாரு. ஏன் இந்த அவசரம்? உங்களுடைய மகனையும் உங்களுடைய சம்பந்தியையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொள்ளாமல் ராத்திரியில் திருடனை போல முக்காடு போட்டுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி போனாரா இல்லையா டெல்லிக்கு? அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு அதிமுகவுக்குள்ளேயே பாஜகவினுடைய கூட்டணியை விரும்பாத ஒரு பிரிவு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கிற காட்சியை நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்க்கிறோம். எனவே அதனுடைய கடைசி நாட்கள் எண்ணப்படுகிறது. அதிமுக அழிவினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.